பிரேஸ் லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். ஆமேன். இயேசு கிறிஸ்து நம்ம மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கார். அவர் நம்ம மேல் வச்ச அன்பு எவ்வளோ பெரிய தெரியுமா? நாம் அவர் அறியாதிருந்த போதும் அவர் தம்மை நம்மளுக்கு வெளிப்படுத்தி தம்முடைய அன்பை நம்மளுக்கு காண்பிச்சு நம்மளை ஆசீர்வதித்து இந்நாள் வரைக்கும் நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை அறியலை, ஆனால் நான் உனக்கு என் நாமம் தரித்தேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. உண்மைதானங்க அது. நாம் ஒவ்வொருவருமே அவங்கவுங்க வாழ்க்கையை திரும்பி பார்க்கணும். நாம் அவரை அறியாமல் இருந்தோம்ல, அது மட்டும் இல்லை, நாம் அவரை அறியறதுக்கும் விரும்பவும் இல்லை. ஆனாலும் பாருங்கள், அவர் தம்மை வெளிப்படுத்தி நம்மளை தேடி வந்து ஏதோ ஒரு காரியத்தில் நமக்கு விடுதலை கொடுத்து அற்புதம் செய்து யோசிச்சு பாருங்களேன். ஒரு இடத்துல அவருடைய கரம் நம்மளை பிடிச்சது. அதை நினச்சி பாருங்க, நம்ம எப்படியோ வழிமாறி போக வேண்டியவங்க, ஆனால் அவர் பாருங்க நம்ம மேலே எவ்வளோ அன்பு வைத்து அவர் அறியாத போதும் நம்மளை தேடி வந்து இன்னைக்கு வரைக்குமே நம்ம கூட பேசிட்டு இருக்காரு. இப்போவும் பேசிட்டு இருக்காரு. எத்தனை அன்புள்ள தேவன்! நமக்காக சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர். பாவங்கள், சாபங்கள், அதிக வேதனைகளை சிலுவையில் சுமந்து முடித்தவர். அவர் சொல்கிறாரு, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் எல்லாவற்றையும் சரிப்படுத்துகிறேன்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை தொடுங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா, நீங்கள் எனக்காக சிலுவையில் மறித்து எனக்காக யாவையும் செய்து முடிச்சிருக்கீங்கப்பா. எங்களுடைய துக்கத்தை எல்லாம் மாற்றி எங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.